வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸி அண்டு டேஸ்டியான எக் ஃப்ரை ரெசிபி தாங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவை. இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு 5 முட்டையை சேர்த்திக்க போகிறேன். இதை வேக வச்சு எடுக்க போகிறேன். இதில் நம்ம 4 முட்டை தான் நம்ம இந்த எக் ஃப்ரைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ப்ளைனாக என் பேபிக்காக எடுத்து வச்சுருவேன். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சிட்டேன். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எக் எடுத்து வச்சிட்டேன். மீதி 4 எக்ஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். பீஸாக ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸாக எல்லா எக்ஸையும் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே ஸ்லைசஸாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் நம்ம பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தான் இன்றைக்கி எக் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி இந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம முட்டை இல்லாமல் இந்த ஆயிலில் சேர்த்துற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தாங்க நம்மளுக்கு தேவை. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்த தேவையில்லை. நம்ம எக் ஃப்ரை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நான் ஒவ்வொரு பீஸாக எடுத்து மெதுவாக நிதானமாக வைக்கிறேன். மொத்தமாக கொட்டிட வேண்டாம். கொட்டிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று கலந்துரும். அப்போ உங்களுக்கு எக் ஃப்ரை நல்லா இருக்காது, உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நிதானமாக சேர்த்திக்கங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்திட்டேன். இது ஃப்ரை ஆகட்டும். இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்ப போகிறேன். நம்ம முட்டையெல்லாம் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆச்சு. ஸோ நான் எல்லா எக்ஸையும் திருப்பி விட்டுட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த டெக்ஸ்சர் கலர்லாம் பாருங்கள் நல்லாவே மாறி வந்திருக்கு. ஒரு நிமிஷம் குக் ஆன பிறகு தான் நான் திருப்பி விட்டேன். இப்போ 1 நிமிஷம் ஆன பிறகு நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் சைடும் உங்களுக்கு நல்லா குக் ஆயிரும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன், நல்லா தெரியும் பார்த்தீங்களா? இந்தளவு குக் ஆன போதும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட ஈஸி அண்ட் சூப்பரான எக் ஃப்ரை ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தாங்க. இன்றைக்கி பீட்ரூட் புலாவ் அண்ட் எக் ஃப்ரை தான் எங்கள் வீட்டில் லன்ச். அண்டு இந்த பீட்ரூட் புலாவ் ரெசிபி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணால் நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த பீட்ரூட் புலாவ் கூட ஆனியன் ரைத்தா அண்ட் எக் ஃப்ரை வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. Until I meet, it's signing off from Michudla. Thank you. Bye.